தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை நம்முடைய தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே அந்த தாயினுடைய பரிந்துரையிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அந்த தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் நம்முடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படவும் இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவான விதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் உரைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாக வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்பிற்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம்
திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரின் ஆசி பெற்றவர், தம் மீட்பராம் கடவுளமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன்.
மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மலையடிவாரம் ஒன்றில் துறவு மடம் ஒன்று இருந்தது. அந்த துறவு மடத்திலே இருந்த தலைமை துறவி தன்னிடம் சீடர்களாக இருந்த பலரில் ஒரு சீடரை அழைத்தார். அவரை அழைத்து பக்கத்து ஊருக்கு சென்று, யாராவது நல்லவரை கண்டால் உடனே கையோடு அவரை இங்கே அழைத்து வா என்கின்ற ஒரு கட்டளையை அந்த துறவி அந்த சீடனுக்கு கொடுத்தார். அந்த சீடனும் துறவியினுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு பக்கத்து ஊரில் யாராவது நல்லவர் இருக்கிறாரா என்று பார்க்க புறப்பட்டு சென்றார். அவர் சென்ற அடுத்த கணமே துறவி தன்னுடைய மடத்தில் இருந்த இன்னொரு சீடரை அழைத்தார். பக்கத்து ஊரில் யாராவது கெட்டவர் இருந்தால் உடனே அவரை கையோடு அழைத்து வா என்கின்ற ஒரு கட்டளையை அடுத்த துறவிக்கும் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். அவரும் கெட்டவர் யாராவது பக்கத்து ஊரில் இருக்கிறாரா என்பதை பார்ப்பதற்காக புறப்பட்டு சென்றார். மாலை வேளையிலே 2 பேரும் துறவியை வந்து சந்திக்கிறார்கள். அவர்களோடு யாரையும் அழைத்து வரவில்லை. அப்போது துறவி தான் அனுப்பிய முதல் சீடரிடம், பக்கத்து ஊரில் நல்லவர் ஒருவர் கூட இல்லையா என்கின்ற கேள்வியை கேட்டார். அப்பொழுது அந்த சீடர் துறவியிடத்திலே சொல்லுவார், சுவாமி, பக்கத்து ஊரில் நல்லவர் ஒருவர் கூட இல்லை. யாராவது ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே என்னால் எந்த ஒரு நல்லவரையும் அழைத்து கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னார். அதே போல அடுத்த சீடரிடத்திலே துறவி கேட்கிறார், பக்கத்து ஊரில் கெட்டவர் ஒருவர் கூட இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த சீடன் துறவியிடத்திலே சொல்லுவான், சுவாமி, பக்கத்து ஊரில் கெட்டவர் ஒருவர் கூட இல்லை. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்திலிருந்து கெட்டவர் யார் என்று பார்த்து என்னால் அழைத்து வர முடியவில்லை என்று அவரும் துறவியிடத்திலே பதில் சொன்னார். அப்பொழுது சுற்றி இருந்த சீடர்கள் மற்றவர்களுக்கு குழப்பமாகி போய்விட்டது. அது எப்படி ஒரு ஊரில் எல்லாரும் நல்லவர்களாக இருக்க முடியும் மற்றும் எல்லாரும் கெட்டவர்களாக இருக்க முடியும்? 2 சீடர்களாலும் அந்த நல்லவரை, ஒரு கெட்டவரை அழைத்து வர முடியவில்லையே, இது எப்படி சாத்தியமாகும் என்று அந்த தலைமை துறவியிடத்திலே மற்ற சீடர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்பொழுது அந்த தலைமை துறவி சீடர்களை பார்த்து இவ்வாறாக சொன்னார். முதல் சீடர், இவருடைய பார்வை தான் மட்டும்தான் நல்லவன், மற்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு இருந்த காரணத்தினால் மற்றவர்களில் காணப்பட்ட நல்லதை இவரால் பார்க்க முடியவில்லை. தான் மட்டும்தான் நேர்மையாளர் என்கின்ற ஒரு மனநிலையோடு இவர் செயல்பட்டதுதான் அதற்கு காரணம். மற்றவர்களை குற்றம் சுமத்தக்கூடிய, மற்றவர்களை குறை கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த மனநிலையால் மற்றவர்களில் காணப்பட்ட
நல்லதை, நேர்மையான அந்த தனத்தை இவரால் கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னாராம். அதே போல அடுத்த சீடரை சுட்டி காட்டி, இவர் தன்னை போல எல்லாரும் நல்லவர்கள் என்கின்ற ஒரு மனநிலையை கொண்டிருந்த காரணத்தினால் மற்றவர்களிடத்திலே இவரால் குற்றம் காண முடியவில்லை, எந்த ஒரு கெட்டவரையும் இவரால் அழைத்து வர முடியவில்லை என்று சொன்னாராம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கண்ணோட்டம்தான் இந்த உலகை நமக்கு அழகாகவும் காட்டுகின்றது, அல்லது இந்த உலகை மாசுள்ள ஒரு உலகமாகவும் காட்டுகின்றது. இந்த நற்செய்தியிலே ஆண்டவரிடத்திலே சிலர் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆண்டவரே, அந்த பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று அவர்கள் அந்த மனிதர்களை சுட்டி காட்டி, அவர்கள் செய்த பாவத்தினால், அவர்கள் செய்த தவற்றினால் அவர்களுக்கு அந்த ஆபத்து வந்தது என்று அவர்கள் குற்றவாளிகள், தவறு செய்தவர்கள், தாங்கள் நல்லவர்கள் என்கின்ற ஒரு மனப்பான்மையை அந்த மக்கள் கூட்டம் இயேசுவிடம் பிரதிபலிப்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லுகின்றார். சிலோவாமிலே மண்டபம் விழுந்து அத்தனை பேர் இறந்து போனார்களே, அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி அவர்களுடைய தவறான மனப்பான்மையை அங்கே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இயல்பிலேயே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு துன்பம் நேரிடுகிறது என்று சொன்னால் அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார், அந்த தவற்றுக்குத்தான் அவருக்கு இந்த தண்டனை கிடைக்கிறது என்று நாம் நினைத்து கொள்கிறோம். பல நேரங்களில் நாம் கூட சொல்லுவோம், அப்படிதானா, அவனுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அவன் செஞ்ச தவறுக்கு பாவத்துக்கு கடவுள் இன்னும் என்னென்ன தண்டனைலாம் கொடுக்க போறாரோ தெரியலையே என்று கூட பல நேரங்களில் நாம் கூறி அங்கலாய்த்து கொள்வதுண்டு. அன்பு மக்களே, இது நம்முடைய மனநிலையின் ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கின்றது. நாம் நம்முடைய மனதிலே அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுபவர்களாக, பிறரிடத்திலே குற்றம் காணாத மனநிலை உடையவர்களாக இருக்கிற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மற்றவர்களிடத்திலே நாம் கொண்டிருக்க மாட்டோம். பிறரை நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிட மாட்டோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். நான் மற்றவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை அதிகமாக உற்று நோக்குகிறேனா, அல்லது அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய சிறிய சிறிய குறைகளை நான் பெரிதாக்கி நான் அவர்களை குற்றம் சுமத்துகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறரிடத்திலே நன்மைத்தனத்தை காட்டுகிற பொழுது, பிறருக்கு இரக்கம் காட்டுகிற பொழுது அதே இரக்கத்தை நம்மாலும் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே அருமையாக சொல்லுவார். 2வது அதிகாரம் 13வது இறை வசனத்திலே சொல்லுவார், இரக்கம் அற்றோருக்கு இரக்கம் அற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் என்று சொல்லுவார். இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லுவார். எனவே நாம் அப்படிப்பட்ட இரக்க மனநிலை உடையவர்களாக, மற்றவர்களை குற்றம் சுமத்தாமல், மற்றவர்களுடைய இழி நிலையை கண்டு எள்ளி நகையாடாமல், அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய நன்மைத்தனத்தை மற்றவர்களிடத்திலே சொல்லுபவர்களாக, அதிலிருந்து நல்ல பாடத்தை நாமும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட நல் மனதை உடையவர்களாக வாழ்வோம். அந்த நல் வரத்தை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். உன்னை அணுகிடும் எளிய
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும்
என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்குபெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள்
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.